சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், ஒரு வேலை பார்க்க கூட துப்பு இல்ல. ஒன்ன கட்டி மாரடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆண்டி, எதுக்கு இப்ப அவங்கள அடிச்சுங்க? கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டா மாப்ள. இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்க என்ன வேணும்னா இப்படி பண்ணாங்க? ஏதோ தெரியாம கீழே விழுந்துருச்சு. அவங்க என்ன செய்ய முடியும்? மாப்ள, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ கூட ஒழுங்கா குடிக்க தெரியாத சின்ன பாப்பாவாவ. இவ ஒண்ணும் தெரியாமலாம் செய்யல, வேணும்னே செய்யறான். அதுக்கு தான் நான் இவள அடிச்சேன். வேணும்னே அவங்க எதுக்கு கிளாஸ கீழே போடணும்னு சொல்லுங்க. மாப்ள, தெரியாம கீழே போட்டுட்டதாவே வச்சுக்கங்களேன். தெரியாம கீழே போடுற வயசா இது? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அதுக்கு அடிப்பீங்களா? தப்பு பண்ணா வேற என்ன செய்யறது மாப்ள? கவி இந்த தப்பு பண்ணிருந்தா நீங்க இப்படிதான் அடிச்சிருப்பீங்களா? இல்ல உங்க தங்கச்சி இப்படி கீழே போட்டிருந்தா உங்க தங்கச்சி அடிச்சிருப்பீங்களா? எப்படி நீங்க அஞ்சலியை அடிக்கலாம்? இது ரொம்ப தப்பா ஆண்டி. அவங்க கிட்ட சாரி கேளுங்க. மகேஷ், என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்பா ப்ளீஸ், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆண்டி, அஞ்சலி அடிச்சதுக்காக அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மாப்ள, என்ன ஆச்சு உங்களுக்கு? இவகிட்ட போய் என்ன சாரி கேட்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தானே அவங்கள அடிச்சீங்க, அப்போ நீங்க தான் அவங்க கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேளுங்க. இவ்ளோ பேர் இருக்கும்போது அதுவும் ஒரு வேலை செய்யறவ கிட்ட போய் என்ன சாரி கேட்க சொல்றீங்களா? நம்ம வீட்ல வேலை செய்யற பொண்ணா இருந்தா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? அவங்க என்ன நம்ம அடிமைன்னு நினைப்பா உங்களுக்கு? எப்படி நீங்க அவங்கள அடிக்கலாம்? நான் அப்படித்தான் அடிப்பேன் மாப்ள. இவள அடிச்சது எனக்கு தப்பா தெரியல. கவி, இது ரொம்ப தப்பு கவி. ஆண்டி அஞ்சலி கிட்ட சாரி கேட்க சொல்லு. என்னம்மா நீ மகேஷ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் மா, கொஞ்சம் அமைதியா தான் இரு. ஏண்டி, அவர் என்ன அந்த வீணா போனவகிட்ட சாரி கேட்க சொல்றாரு, அவகிட்ட போய் என்ன சாரி கேட்க சொல்றியா? குணா, நீ பண்ணது தப்பு தானே? அப்ப மகேஷ் தம்பி சொல்ற மாதிரி நீ அஞ்சலி கிட்ட சாரி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணி, அவ பண்ண தப்புக்கு தான் நான் அவளை அடிச்சேன். அப்படி என்ன அவ தப்பு பண்ணிட்டா? தெரியாம கை தவறி கிளாஸ கீழே போட்டுட்டா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது சகஜம் தானே? அதுக்காக நீ அவளை கை நீட்டி அடிப்பியா? என்ன ஆள் ஆளுக்கு அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? ஏங்க, நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்களா, நீ பண்ணது பெரிய தப்பு. நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தி நீ தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. அதுவே பெரிய தப்பு. நீ பண்ண தப்புக்கு அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேளு. அதுதான் நியாயம். என்னங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பே கிடையாது. அதனால நான் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டி, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தேனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. மகேஷ், மகேஷ், இல்லங்க மகேஷ். மகேஷ், மகேஷ், இல்லங்க மகேஷ். மகேஷ், இருக்குடி உனக்கு. மகேஷுக்கு பழைய ஞாபகம் இல்லைனாலும் அவன் குணம் மட்டும் மாறவே இல்லை. சின்ன வயசுல இருந்து மகேஷ் இப்படிதான். யாரையுமே மரியாதை குறைவா நடத்தக்கூடாதுன்னு நினைப்பான். முதலாளி வேலையாளுங்கிற பாகுபாடே பார்க்க கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்லுவான். இப்பவும் அவன் கிட்ட அந்த குணம் மாறவே இல்லை. சந்திரா, போதும் நிறுத்து. அவன் இப்படி பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் கெட்டி குட்டிச்சவராயிட்டான். பெரியவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது அவன் இப்படி கோச்சிட்டு போறது நியாயமா? சம்மந்தி என்ன பண்ணிட்டாங்கன்னு அவன் இப்படி கோச்சிட்டு போனா? சமதி,
மாப்பிள்ளை பண்ணதுல எந்த தப்பும் இல்ல சமந்தி. அப்போ நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றீங்களா? சம்மந்தி கையில கொடுக்க வேண்டிய கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ ஒழுங்கா அவர் கையில கொடுக்காம கீழே போட்டு உடைச்சா அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அவளை அடிச்சேன். அதுக்கே மாப்பிள்ளை கோச்சுக்கிட்டு போறாரு. கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இந்த நேரத்துல நீ கொஞ்சம் பொறுமையா தான் போயிருக்கணும் குணா. என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய வரப்போறவரு. அவரை வச்சுக்கிட்டு நீ மத்தவங்கள அடக்கி பேசுறது, அடிச்சு பேசுறதெல்லாம் தப்புதான். அதையே உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா சரின்னு கேட்டுட்டு போக வேண்டியது தானே. நீ என்ன அவர்கிட்டயே வீம்புக்கு நிக்கிற? அப்போ நீங்க என் மேல தப்புன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசினது தப்புன்னீங்கன்னா அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இந்த வீணா போனவகிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அஞ்சலி, நீ போய் மகேஷ கூட்டிட்டு வா. இவ்வளவு எதுக்கு நீ அனுப்புறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். இவ்வளவு போய் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சலி போனா மாப்பிள்ளை கிட்ட எப்படியாவது பேசி கூட்டிட்டு வந்துருவா. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஆமா, நீங்க எல்லாரும் இப்படி ஏதாவது சொல்லி சொல்லியே இவளை ஏத்தி விட்டு இப்ப இந்த வீட்ல அவ ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் கவி போய் கூப்பிட்டா மாப்பிள்ளை வர மாட்டாரா? கட்டிக்க போறவ அவதானே. ஏ கவி, நீ போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா போ. மகேஷ், என்ன மகேஷ், ரொம்ப சந்தோஷமா நீங்க தான் எல்லாருக்கும் புடவெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் ஏன் இப்படி திடீர்னு கோச்சிட்டு வந்தீங்க? நான் ஏன் கோச்சிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? ஆ, தெரியும் மகேஷ். ஆனா யாருக்காகவோ போய் நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கணும்?